வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் 20 அடி பாத வசதியோட மாமரம் தென்னைமரம் பிளாமரம் அடங்கிய 50 சென்டில் மாந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. சின்ன பட்ஜெட்டில் சூப்பரான தோப்பு. மொத்தம் 2 ஏக்கரை 4 பிரிச்சிருக்காங்க. 20 அடி பாதை போட்டு வெளியில் மெயின் ரோட்லேருந்து 20 அடி பாதை ப்ராப்பராக இருக்குது. கார் நேராக இடத்துக்குள்ளே வந்துடும். ரோட்டை பார்த்தாலே தெரியும். 50 சென்டாக பிரிக்கிறாங்க. மொத்தம் 4 ஃப்ளாட் இருக்குது. தோட்டமாக யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீடு கட்டியே குடியேறிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் வந்துருச்சு. கரெக்டாக ரோட்லேருந்து 300 மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்லேருந்து 300 மீட்டர் இல்லை 350 மீட்டருக்குள்ளே தான் வரும். ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். கீழ் பக்கம் குளம் இருக்குது, மேல் பக்கம் இடம் இருக்குது. நடுவில் 26 அடி ரோடு, 20 அடி ரோடு. இப்படி ஒரு பக்கம் பெரிய ரோடாகவும் ஒரு பக்கம் சின்ன ரோடாகவும் இருக்குது. ஆனால் 20 அடி ரோடு ப்ராப்பராக இருக்குது. மாமரம் தென்னைமரம் பிளாமரம் இந்த 3மே அடங்கியிருக்கு. பக்கத்து இடம் பார்த்தீங்கன்னா அடுத்த எழுக வாழை மரம் போட்டிருக்காங்க. விவசாயத்துக்கு நல்ல இடம். நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஊடு பயிராக விவசாயம் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வீடு கட்டி குடியேறினாலும் குடியேறிக்கலாம். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டி பர்மனெண்ட்டாக இருக்கனாலும் இருந்துக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டு. பக்கத்தில் சென்ட் 1 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இவங்க மொத்த இடம் அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்க. இவங்க எடுத்து பிரித்து கொடுக்குறாங்க. வண்டி ஓடிட்டுருக்குள்ள பார்த்தாலே தெரியும். நல்ல செம்மண் பூமி, விவசாயத்துக்கு ஏற்ற இடம். செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான். பக்கத்தில் செங்கோட்டை கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டு சின்ன தோட்டம் ஃபியூச்சரில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம். 50 சென்ட் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா 17,50,000 ரூபா தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோசியபிள் தான். இந்த ரேட்டுக்கு தோப்பு கிடைக்காது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 50 சென்ட்டை வாங்கி ஃபியூச்சரில் தோட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான பழங்கள் மரங்கள் எல்லாமே நம்ம வச்சு தோட்டமாக பாதுகாத்துக்கலாம். பலாமரம் நல்ல செழிப்பாக காய்ச்சி கிடக்கு. 4 மரம் இருக்குது மொத்தம். மாமரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 மரங்கள் இருக்கும். தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 100 மரம் இருக்கும் மொத்த இடத்துல. நீங்கள் எங்கிட்டு தேவையோ அங்கிட்டு பிரித்து வாங்கிக்கலாம். மொத்தம் 4 ஃப்ளாட்டு. டக்குன்னு சேல் ஆயிரும். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். இல்லை 2-3 இடம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் குயிக்காக முடிஞ்சிடும். தேவைப்படுறவங்க நேரில் வாங்க. இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். தண்ணி பிரச்சனை கிடையாது. போர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளே லைன் போகுது. ஃப்ரீ சர்வீஸ் கிணறு பக்கத்தில் இருக்குது. அதனால் லைன் உள்ளே இருக்குது. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். வீடுகள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரொம்ப பக்கத்துலேயே வீடுகள் வந்துருச்சு. நீங்கள் வீடு கட்டுறதுனாலும் ஒரு 25 சென்ட்லேருந்து 50 சென்ட் 2 பேர் சேர்ந்து வாங்கி போட்டு வீடு கட்டி குடியேறிக்கலாம். இல்லை மொத்தமாக எடுத்து ஒரு கோழி பண்ணையோ இல்லை மாட்டு பண்ணையோ அமைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். ஏன்னா லோ பட்ஜெட் தான் இடம். இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் கிடைக்காது. நீங்கள் விசாரிச்சுட்டே வாங்க. மாமரமும் எல்லா வெரைட்டியுமே இருக்குது. ஒரு வெரைட்டி கிடையாது. இன்னும் மரம் வேணால் கூட நீங்கள் மாமரம் சப்போட்டா மரம் இப்படி எதுனாலும் வச்சு ஒரு ஈல்டு எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தோட்டத்தை சுற்றி வேலி போட்டு ஒரு கேட்டு போட்டிங்கன்னா மொத்த இடமும் ஒரு சின்ன தோட்டம் ஆயிரும். மாமரம் பார்த்திங்கன்னா நல்ல மரம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் மரங்கள். எல்லாமே சின்ன மரங்கள் தான். எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள். சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால் மரங்களில் காய்கள் இல்லை. தென்னை மரம் நல்ல பெரிய மரம் தான். நல்லா காய்ச்சிருக்கு. சுற்றி தோப்பு தான் இருக்குது. வார வழியிலே பார்த்தீங்கன்னா 2-3 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. சுற்றி வீடுகள் இருக்குது. இந்த இடத்தோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் செவர் இருக்குது. எல்க நீங்கள் ஒரு பக்கமாக வேலி போட்டால் கூட போதும். நல்ல இடம். மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன பட்ஜெட் தான். டக்குன்னு சேல் ஆயிரும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து தோப்புகளே கிடையாது. நீங்கள் இதுக்கடுத்து தோப்பு வாங்கினா ஒன்று புலாங்குடிட்டு போகணும். இல்லை அப்படின்னா பண்புலி போகணும். நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த தேவை கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கம், தென்காசி புளியரை கொல்லம் மெயின் ரோடு பக்கம், செங்கோட்டையிலேருந்து அச்சன் கோயில் போகிற மெயின் ரோடு பக்கம், இப்படி எல்லா வசதியும் இருக்கிற ஒரு நல்ல ஏரியா. பலாமரம் நல்லா காய்ச்சி கிடந்தது. பாதி காய் பறிச்சிட்டாங்க. இன்னும் காய் கொஞ்சம் கிடக்கு. நல்ல இடம். ரேட் டீட்டெயில் 50 சென்ட் 17,50,000 ரூபா தான். ஃபிக்ஸடு கிடையாது. நெகோசியபிள் தான். பேசிக்கலாம். நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த விசிட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.